பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி இரண்டாவதாக யோசேப்பின் துணிவு பற்றி நம்ம தியானிக்கலாம். இந்த யோசேப்பு இயேசுவின் அந்தரங்க சீஷன். வெளிப்பிரகாரமாக வாழ்ந்த 11 சீஷர்களும் இயேசுவை பிடித்தவுடன் 4 திசைகளிலும் சிதறிப்போனார்கள். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறார். எல்லோரும் சிதறிப்போனார்கள். இதனாலே ஆண்டவர் இயேசு சோர்ந்து போகவில்லை. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்போது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். மத்தேயு 26 வசனம். தலைவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவனுடைய தொண்டர்கள் இந்நாட்களில் பல இடங்களில் தீயிடுதலும் பஸ்மரியிலும் அரசுக்கு பல சேதங்களையும் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசுவை பிடித்தவுடன் 3.5 ஆண்டுகளாக அவரோடு உண்டு உறங்கி பலவிதமான அற்புதங்களை தங்கள் கண்களாலே கண்ட அப்போஸ்தலர்கள் தங்களையும் பிடித்து கொலை செய்து போடும்படியாக கொண்டு போவார்கள் என்று அறிந்து தங்களுடைய ஜீவன் தப்ப ஓடிப்போனார்கள். அவர்கள் மெதுவாக நடந்து சென்றார்கள் என்று வசனம் சொல்லவில்லை, மாறாக ஓடிப்போனார்கள். அப்படியென்றால் அவர்களுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும் என்பதை நாம் அறிய முடிகிறது. கிறிஸ்துவில் விசுவாசமாக இருக்கும் விசுவாசியே, உன் விசுவாசம் ஆண்டவர் மீது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உனக்காக மரித்த ஆண்டவர் இயேசுவை நீ எந்த அளவு நேசிக்கிறாய்? உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்தரங்க சீஷனாகிய யோசேப்பை பற்றி வேதம் இவ்விதமாக சொல்கிறது. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரரும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். மார்க்கு 15 வசனம். அந்தரங்க சீஷனுக்கு வந்தது துணிவு. இது எப்படி வந்தது? இயேசுவின் மீது கொண்ட அன்பு, அவரில் கொண்ட விசுவாசம். அவன் ஒரு உண்மையுள்ள சீஷன் என்பது இது எடுத்து காட்டுகிறது. அந்நாட்களில் இயேசுவின் சரீரத்தை துணிந்து கேட்க மாட்டார்கள். ஆனால் யோசேப்பு பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை வாங்கி தான் வெட்டி வைத்திருந்த புதிய கல்லறையில் அவரை வைத்தான். யாரும் வைக்கப்படாத கல்லறை அது. அப்படியே இன்று வரை அதில் யாரையும் வைக்கவில்லை. அநேக கல்லறைகளை பார்க்கிறோம். அதில் அநேகரை வைத்திருப்பார்கள். அவரவருடைய உறவினர்களை அதில் அடக்கம் செய்வார்கள். ஆனால் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை ஒருவரும் வைக்கப்படாத கல்லறை. இயேசுக்காக கொடுத்தவர்கள் அனைவரும் விலை மதிப்புள்ளவற்றை கொடுத்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இயேசுவின் பிறப்பின் போது தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம் இவைகளை சாஸ்திரிகள் காணிக்கையாக கொண்டு வந்தனர். இயேசுவுக்கு பரிமள தைலம் பூசியவள் விலையேறப்பட்ட தைலத்தை பூசினாள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னதமானவருக்கு உங்களுடைய செலவுகள் போக மீதமானதை காணிக்கையாக கொடுக்கிறீர்களா? அல்லது முதல் தரமானவற்றை உங்களுக்கு உள்ளவைகளில் முதலிடத்தையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிறீர்களா? யோசேப்பு தனக்காக வெட்டி வைத்திருந்த கல்லறையே கொடுத்தான். இயேசுவுக்கு 1 டம்ளர் தண்ணீர் கொடுக்க பயந்த நாட்களில் அவன் தன் கல்லறையே கொடுத்து துணிந்து இயேசுவின் சரீரம் பாதுகாக்கப்பட தேவனில் அன்பு செலுத்தினாள். நீங்களும் இவ்விதமாகவே உங்களை ஒப்புக் கொடுங்கள். தேங்க்யூ லார்ட்.